நகரத்துல வாழ்ந்து வர்ற முருகன் அவனது நண்பன் வேலுவுடைய கிராமத்துக்கு வர்றான். ஆனா அந்த கிராமத்துக்கும் அவனுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு. அது என்ன? அங்க முருகனுக்கு வர்ற ஆபத்துகள் என்ன? அதிலிருந்து அவனை காப்பாத்துறது யாரு? வாங்க கதையில பார்க்கலாம். ஊருக்கு போற கடைசி பஸ்ஸும் போயிருச்சா? இனி எப்படி போறது? முருகன் வேலு கிட்ட கேட்டுட்டே திரும்பினான். இன்னைக்கு ஒரு நாள் என் கூட நடந்து வாடா, அப்படியே பேசிட்டே போயிடலாம். சரி வா, இதுவும் ஒரு புது அனுபவம் தான். முருகனும் வேலுவும் நகரத்துல ஒரு கம்பெனியில அக்கவுண்ட்ஸ் வேலை பாக்குறாங்க. நகரத்திலேயே பிறந்து வளர்ந்த முருகன் வேலுவுடைய கிராமத்தை பார்க்கறதுக்காக இந்த முறை வந்திருந்தான். மெதுவா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நடக்க ஆரம்பிச்சாங்க ரெண்டு பேரும். வழி நெடுக பெரிய பெரிய புளிய மரங்கள், ஒத்தையடி பாதை, முழு பௌர்ணமிங்கிறதுனால கொஞ்சம் பாதை தெளிவா இருந்துச்சு. ஏண்டா வேலு, உனக்கு ஏற்கனவே நிறைய அனுபவம் இருக்குதாடா? பஸ்ஸ விட்டுட்டு அடிக்கடி நடந்து போயிருக்கியா? ஆமாண்டா, எல்லா நேரமும் நமக்கு அந்த நேரத்துக்குள்ள வர முடியாதுல்ல. அப்போ உனக்கு எப்பவும் பயமா இருந்ததே இல்லையா? இவ்வளவு தூரம் தனியா நடந்து போகணுமே. இல்லடா முருகா, இந்த மண்ணு, காத்து, மரங்கள் எல்லாமே எப்பவும் எனக்கு துணை நிற்குங்கிற நம்பிக்கை தான். அப்படியே ஏதாவது சினிமா பாட்டு பாடிட்டே போயிருவேண்டா. அப்போ தூரத்திலிருந்து யாரோ ஓடி வர்ற சத்தம் கேக்குது. முருகனும் வேலுவும் ஒரு நிமிஷம் அதிர்ந்து போய் நின்னாங்க. டி வேலு, என்ன சத்தம் அது? தெரியலடா, ஒரு நிமிஷம் அமைதியாயிரு. அந்த சத்தம் நெருங்கி நெருங்கி வந்த போது ரெண்டு பேருடைய இதயமும் படபடக்க ஆரம்பிச்சது. ரொம்ப பக்கத்துல கேட்க ஆரம்பிச்சது. அப்போ டி முருகா, வேலு முருகனை வேகமா பக்கத்துல இழுத்தான். அப்போ பின்னாடி நின்னிருந்தது ஒரு பெரிய மாடு. அதே சமயம் ஒரு பெரிய மரக்கிளை ஒண்ணு மேலிருந்து முறிஞ்சு விழுந்தது. அந்த இடம் முருகன் நின்றிருந்த இடம். மாடு அமைதியா பின்னோக்கி போய் மெதுவா நடந்து போயிருச்சு. கொஞ்ச நேரம் முருகனும் வேலுவும் மெய்மறந்து நின்னுட்டு இருந்தாங்க. என்னடா, என்ன நடந்துச்சு இங்க? முருகன் வேலு கிட்ட கேட்டான். தெரியலடா, வா கொஞ்சம் வேகமா நடக்கலாம். அவனுக்கு அங்கிருந்து முதல்ல போயிடணும்னு தோணுச்சு. கொஞ்ச நேரத்துல வேலுவுடைய வீட்டுக்கு வந்தாங்க. வேலு சொன்னான், டே முருகா, இதெல்லாம் எதேச்சியா நடந்ததுதான். நீ ஒன்னும் பயப்படாத, வா போய் தூங்கலாம். எல்லாரும் தூங்கிட்டாங்க. இப்ப எதுவும் யோசிக்கவே வேண்டாம். ரெண்டு பேரும் தூங்கறதுக்கு போனாங்க. நடந்து வந்த சலிப்புல முருகனுக்கும் எதை பத்தியும் நினைக்க முடியல. நல்லா தூங்கிட்டான். அடுத்த நாள் காலை விடிய ஆரம்பிச்சதும் அம்மா வாசல பெருக்கிற சத்தம், குருவிகள் கீச்சிடுற சத்தம். முருகன் விழிக்க ஆரம்பிச்சான். எழுந்து வெளியில வந்தான். அம்மா அவனை பார்த்ததும் நலம் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. வேலு பால் கறக்க மாடுகளை பிடிச்சிட்டு வந்தான். அத பார்த்ததும் முருகனுக்கு நேற்று இரவு நடந்தது எல்லாம் ஞாபகத்துக்கு வந்தது. என்னடா இவ்வளவு நேரத்துல எழுந்துட்ட? வேலு கேட்டுட்டே வந்தான். தூக்கம் தெரிஞ்சிருச்சுடா. ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போதே அம்மா காஃபி கொண்டு வந்து கொடுத்தா. வேலுவை கூப்பிட்டு தோட்டத்துல ஏதோ வேலை இருக்குன்னு போய் வர சொன்னான். வேலு கிளம்ப, டே வேலு, நானும் வரேன்டா, நானும் தோட்டத்தை பார்த்ததே இல்ல. முருகனும் கூடவே கிளம்பிட்டான். கிராமம்னாலே சினிமால ஏன் அப்படி வர்ணிக்கிறாங்கன்னு இப்பதான் புரிஞ்சது முருகனுக்கு. சுத்தமான காத்து, பச்சை பசேல் வயல்வெளிகள், அதுல அழகா நடக்கிற நாரைகள், சாணம் தெளிச்ச வாசல்கள், அதில் புள்ளியிட்ட கோலங்கள், வயல்களிலிருந்து வர்ற மண் வாசனை எல்லாம் ரசிச்சுட்டே டிவிஎஸ் வண்டியில வேலு பின்னாடி உட்கார்ந்துட்டு போனா முருகன். ஒரு மலையுடைய அடிவாரத்துலதான் வேலுவுடைய தோட்டம். அப்போ வழக்கம் போல அந்த ஏரியாவை தாண்டும் போது துரத்துற ஒரு கருநாய் துரத்தி வர முருகன் கொஞ்சம் பயந்தே போனான். வேலுவுக்கு இது பழகி போச்சு. கொஞ்ச தூரம் துரத்த ஆரம்பிச்ச உடனே எதையோ பார்த்து பயந்து ஓட ஆரம்பிச்சது அந்த கருநாய். வேலுவுக்கு எதுவும் புரியல. என்னடா முருகா, உன்னை பார்த்ததும் பயந்துருச்சா? அப்ப முருகன் திரும்பி பார்த்துட்டு வேலுவை வேகமா முதுகுல தட்டி, வேலு வேலு அங்க பாரு. வேலுவும் வண்டியை நிறுத்திட்டு திரும்பி பார்த்த போது அவனாலும் நம்ப முடியல. அதே மாடுதான் நேத்து ராத்திரி பார்த்தது. கருநாயை பார்த்து கடுங்கோவத்தோடு எதிர்த்து நின்னுட்டு இருந்துச்சு. தூரத்திலிருந்து திரும்பி முருகனையே பார்த்துச்சு. அந்த நொடி முருகன் மட்டுமல்ல,
வேலுவும் கொஞ்சம் அதிர்ந்தே போனான். இத பத்தின யோசனையோடவே 2 பேரும் தோட்டத்துக்கு வந்தாங்க. தோட்டத்துலதான் வேலுவுடைய தாத்தா ஒரு சின்ன வீட்டுல தங்கி இருந்தாரு. அவருக்கு கொண்டு வந்த சாப்பாட்டை கொடுத்துட்டு தென்னந்தோப்புல போட்டிருக்கிற கயித்து கட்டல்ல வேலுவும் முருகனும் உட்கார்ந்தாங்க. 2 பேரும் ஒரே நேரத்துல பேச ஆரம்பிச்சாங்க. அதே மாடு 2 நாளா தொடருது. ஆபத்து வரும்போதெல்லாம் வருது. அது முருகனை தான் தொடருது. ஏன்னா இதுவரைக்கும் வேலு அத பார்த்ததே இல்லை. முருகன் இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் பாக்குறான். ஆபத்துல காப்பாத்துற அந்த மாடு யாருடையது? முருகன் வேலு கிட்ட கேட்டான். எனக்கும் தெரியலடா, விசாரிச்சு பார்க்கலாம். ஆனா முதல் தடவை எதேச்சியா ஏதாவது நடந்திருக்கும்னு நானும் நினைச்சேன்டா முருகா. திரும்ப திரும்ப உன்னை காப்பாத்துதுன்னா ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, கண்டுபிடிக்கணும். 2 பேரும் பேசிட்டே தோட்டத்தை கொஞ்ச நேரம் சுத்தி பார்த்துட்டு இருந்தாங்க. டே முருகா, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். அம்மா நிறைய வேலை இருக்குதுன்னு சீக்கிரம் போயிட்டு வான்னு சொல்லி அனுப்புனாங்க. திரும்ப வீட்டுக்கு போகும்போது கருணா ஏரியாவை கிராஸ் பண்ணின போது அங்க அது இல்லை. ஆனா 2 பேருமே அந்த மாடு அங்க நிக்குதான்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா அங்க இல்ல. கொஞ்ச தூரத்துல பார்த்தா ஒரே கூட்டமா நின்னுட்டு இருந்தாங்க. வேலு வண்டியை ஓரமா நிறுத்திட்டு அங்க என்னாச்சுன்னு ஊர்க்காரங்க கிட்ட கேட்டான். அதை ஏண்டா வேலு கேக்குற? ரொம்ப நேரமா கோயில் மாடு ஒரே இடத்துல நின்னுட்டு இருக்கு. அந்த இடத்துலதான் கூடாரம் போட ஒரு சர்க்கஸ் கூட்டம் இன்னைக்கு வந்திருக்காங்க. ஆனா மாடு விட மாட்டேங்குது. சர்க்கஸ் கூட்டமும் வேற இடத்துக்கு போக மாட்டேங்கிறாங்க. அப்போ வேலுவும் முருகனும் கூட்டத்தை கலைச்சிட்டு அங்க போய் எட்டி பார்த்தாங்க. முருகன் அங்க முன்னே போய் நின்னதும் அந்த மாடு அவனை பார்த்த பார்வை 7 ஜென்மமாய் ஏதோ உறவை நோக்கிய பார்வை, எதையோ உணர்த்துற பார்வை. முருகனும் மெய்மறந்து அதையே பார்த்துட்டு இருந்தான். மாடு அந்த சர்க்கஸ்காரங்களை பார்த்து வெறிச்சு பார்க்கறதும் முருகனை சாந்தமாய் பார்க்கறதுமாய் இருந்துச்சு. வேலுவும் அதை கவனிச்சான். டி முருகா, வாடா போலாம். முருகனை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தான் வேலு. முருகன் எதிலுமே நாட்டம் இல்லாம இருந்தான். இதெல்லாம் கனவான்னு கூட நினைக்க ஆரம்பிச்சான். காலை உணவை சாப்பிட்டு முடிச்சவுடன் 2 பேரும் கொஞ்சம் நடந்து விட்டு வரலாம்னு பக்கத்துல இருக்கிற வேலுவுடைய நண்பன் அன்பு வீட்டுக்கு வந்தாங்க. அன்புவும் வேலுவும் பள்ளி பருவ நண்பர்கள். பழைய கதைகளை எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. முருகனுக்கு எண்ணமெல்லாம் மாடு மேலதான் இருந்துச்சு. டே வேலு, ஏண்டா முருகன் அதிகம் பேச மாட்டாரா? அன்பு வேலு கிட்ட கேட்டான். அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, புது இடம், அதனாலதான் அப்படின்னு வேலு சமாளிச்சான். சரிடா, நாங்க கிளம்புறோம்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. ஒரு ஒத்தையடி பாதையில நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போ 2 பேரும் அதிர்ந்து போய் நின்னாங்க. ஏன்னா அதே மாடு ஒத்தையடி பாதையை மறைச்சு நின்னுட்டு இருந்துச்சு. டே முருகா, அதே மாடு. ஆமாண்டா, இது ஏதோ சொல்ல வருது. அப்போ ஏதாவது உனக்கு இந்த பாதையில ஆபத்து இருக்கா? 2 பேரும் பேசிட்டு நின்ன போது அந்த மாடு அந்த பாதையில நடக்க ஆரம்பிச்சது. டே வாடா, பின்னாடியே போய் பார்க்கலாம். 2 பேரும் அதன் பின்னாடியே நடக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச தூரம் பாதை முடிவிலிருந்து ஏதேதோ புதர் செடிகளுக்குள்ள எல்லாம் போச்சு. திரும்பி திரும்பி இவங்க வருவாங்களான்னு பார்த்துட்டு போச்சு. கொஞ்ச தூரத்துல போய் ஒரு இடத்துல நின்னுச்சு. முழுவதும் புதர் செடிகளா இருக்கிற இடத்த விளக்கிட்டு வந்து 2 பேரும் பார்த்தாங்க. அங்க எதுவுமே புரியல. சுத்தி வர எல்லாம் தேடி பார்த்தாங்க, எதுவுமே கிடைக்கல. இங்க கண்டிப்பா ஏதோ இருக்கணும். முருகா, நாம போய் வீட்டுல இருந்து கடப்பார மண்வெட்டி எல்லாம் எடுத்துட்டு வந்து தேடி பார்க்கலாம். உடனே 2 பேரும் வீட்டுக்கு போய் எடுத்துட்டு அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. என்ன ஒரு ஆச்சரியம், அந்த மாடு அங்க இருந்து எங்கேயுமே போகல. அந்த இடத்தை காத்து அங்கேயே படுத்து இருந்துச்சு. 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமா செடிகளை சுத்தம் செய்ய ஆரம்பிச்சாங்க. மண் தரதான் தெரிஞ்சுது. என்னடா, ஒண்ணுமே இல்ல, முருகன் சொன்னான். கொஞ்சம் தோண்டி பார்க்கலாம்டா. கடப்பாரிய வச்சு கொஞ்சம் தோண்டியும் பார்த்தாங்க. எதுவுமே தென்படல. வேலு தோண்ட முருகன் மண் வெட்டிய வச்சு மண்ணை வாரி எடுக்க ஆரம்பிச்சான். அப்போ ஏதோ சருகு மாதிரி போய் சலசலன்னு சத்தத்தோட விழுந்துச்சு. டே வேலு, இங்க பாருடா. முருகன் வேலுவை கூப்பிட்டான். ஏதோ ஓலை மாதிரி.
வேலு அதை வாங்கி மண்ணெல்லாம் தட்டிட்டு பார்த்தான். அவனுக்கும் அதுல என்ன எழுதியிருக்குன்னு தெரியல. ஆனா இந்த மாடு இதத்தான் பார்க்க சொல்லி இருக்கு. அது இவங்க கையில கிடைச்சதும் மாடு அங்கிருந்து கிளம்பிருச்சு. என்னடா அப்போ இதுல என்ன இருக்கும்? முருகனுக்கு ஆர்வம் தாங்கல. பழைய ஓலைச்சுவடிகளை படிக்க தெரிஞ்சவர் எங்க ஊர்ல ஒருத்தர் இருக்காரு, வா அவரை போய் பார்க்கலாம். அவருடைய வீடு கொஞ்ச தூரம் நடக்க வேண்டியதா இருந்துச்சு. ஒரு வயதானவர் சின்ன குடிசையில படுத்திருந்தாரு. அவரை எழுப்பி இத பத்தி எல்லாம் வேலு சொன்னா. அவரும் அந்த ஓலைச்சுவடியை வாங்கி வெளிச்சத்துல வச்சு பார்த்தாரு. அவர் கண்கள்ல ஒரு பயமும் பக்தியும் கலந்தது. அவர் அத வாசிச்சாரு. இந்த ஓலைச்சுவடி யாருக்காக எழுதப்பட்டதோ அவனிடமே வந்து சேரும். ஜாதக கோடுகள் யாருடன் ஒத்து போகிறதோ அவனே தேர்ந்தெடுக்கப்பட்டவன். அவனுக்கு ஓலைச்சுவடி மனிதர்கள் மூலமாக கிடைக்காது. நந்தி தெய்வமே அவனுக்கு கண்ணில் காட்டும். அவனுடைய பாதையில் நந்தி நிழலாய் நிற்கும். பயம் வந்தால் தைரியமாய், தடைகள் வந்தால் காவலனாய், அவனுக்கு துணையாய் இறைவனின் வாகனம் நிற்கும். ஒரு காலத்தில் சோழ மன்னன் வீரசேனன் சிவனின் அருளின் வெளிச்சத்தில் மலை போல் உயர்ந்த லிங்கத்துடன் ஒரு மாபெரும் சிவன் கோயிலை எழுப்பினான். அந்த ஆலயத்தின் அடியாளத்தில் காலமும் காற்றும் தொடாத இடத்தில் சித்தர்கள் எழுதிய பல புனித பாடல்கள் ஓலைச்சுவடிகளாய் உறங்கிக் கொண்டிருந்தன. அந்த கோவிலை அடைய போரில் வெற்றி பெற்ற பகைவர்கள் வந்தனர். ஆனால் அவர்கள் அறியவில்லை, அந்த இடத்தில் அரசன் அல்ல, சிவனே காவலனாய் நின்றிருந்தான். பகைவர்களின் அகந்தைக்கு பழி வாங்கியது வாள் அல்ல, பரம்பொருளின் நீதி. ஒரு காலத்தின் முடிவில் வீரசேனன் மறுபிறவி எடுத்து தன் கண்ணால் மறந்ததை ஆன்மாவால் தேடி வருவான். அப்போது மண்ணுக்குள் மறைந்த லிங்கமும் சித்தரின் ஓலைச்சுவடிகளும் இந்த உலகுக்கு தங்கள் உண்மையை மௌனமாக அறிவிக்கும். அன்று ஊரும் அந்த கோவிலும் மறுபிறவி எடுக்கும். படித்து முடித்த பெரியவர், வேலு இது உனக்கா கிடைச்சதுன்னு கேட்டார். இல்ல தாத்தா, இவன் என் சிநேகிதன் முருகன், இவனுக்கு தான் தாத்தா கிடைச்சது. நீங்க சொன்ன மாதிரியே இவனுக்கு ஆபத்து வர்ற போதெல்லாம் அந்த நந்தி தெய்வம் காக்குது. அதுவே ஓலை உள்ள இடத்தையும் காட்டுச்சு. முருகா, உன் ஜாதகம் இருக்கான்னு பெரியவர் கேட்டார். தாத்தா, அது என் ஊர்ல இருக்கு. இருங்க, நான் என் தங்கச்சி கிட்ட சொல்லி போட்டோ எடுத்து போன்ல அனுப்பிச்சு வைக்க சொல்றேன். முருகனுடைய ஜாதகத்தை 3 பேருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. முருகனுடைய தங்கை அனுப்பிச்சு வச்சா. அதை பார்த்த பெரியவருடைய கண்கள் ஆச்சரியத்துல பெருசா விரிஞ்சுது. முருகனுடைய ஜாதகம் ஓலைச்சுவடியில் இருக்கும் ஜாதகத்துடன் அச்சு அசல் அப்படியே ஒத்து போச்சு. பெரியவர் அதுக்கு மேல அங்க உட்கார முடியாம எழுந்து நின்னு முருகனை பார்த்து, முருகா, நீதான் அந்த மறுபிறவி, அதுல எந்த மாற்றமும் இல்ல. இனிமேல் லிங்கத்தை நீதான் கண்டுபிடிக்கணும். முருகனும் வேலுவும் ஒரு நிமிஷம் கடந்த காலத்துக்கே போய் வந்தவங்களா கொஞ்சம் பயம் கலந்த பக்தியோட எழுந்து நின்னு தாத்தா கிட்ட நன்றி சொல்லிட்டு ஓலைச்சுவடியை வாங்கிட்டு தாத்தா கிட்ட இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டாங்க. போற வழியெல்லாம் அதே பேச்சுதான். முருகா, உன்னை நான் எங்க ஊரை காமிக்க கூட்டிட்டு வந்தேன். இப்ப பார்த்தா இந்த உலகத்தாளும் தெய்வத்தையே நீதான் எங்களுக்கு காமிக்க போற. ரொம்பவுமே குழப்பமும் எதிர்பார்ப்புமா இருக்குடா, வேலு சொல்லி முடிச்சான். முருகன் சொன்னான், வேலு, இன்னுமே இதெல்லாம் கனவு. இது முடிஞ்சு விழிக்கத்தான் போறேன்னு எனக்கு தோணுதுடா. அன்னைக்கு இரவு தூங்க போன பின்னாடியும் 2 பேரும் காலையிலிருந்து நடந்ததையெல்லாம் பேசிட்டு தான் தூங்குனாங்க. அடுத்த நாள் விடிஞ்ச உடனே தோட்டத்துக்கு போறதா அம்மா கிட்ட சொல்லிட்டு 2 பேரும் காலையிலேயே கிளம்பிட்டாங்க. டே வேலு, எங்க போறோம்? அந்த நந்தி தெய்வத்தை தேடிடா, வேலு சொன்னான். எப்படிடா கண்டுபிடிக்கிறது? வா பாத்துக்கலாம், வேலு சொல்லிட்டே வண்டிய ஸ்டார்ட் பண்ணான். தோட்டத்தை நோக்கி ஓட்ட தொடங்கினான். 2 பேருக்கும் ஒண்ணு ஞாபகம் வந்தது. அந்த கருநாய் துரத்தின இடத்துல சர்க்கஸ்காரங்களை கூடாரம் போட விடாம நந்தி தெய்வம் தடுத்து நின்னது.
அங்க போலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. அங்க போய் நின்ன போது அங்க யாரும் இல்ல. அந்த இடம் முள்வெளியா இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அன்னைக்கு நந்தி படுத்திருந்த இடத்துக்கு பக்கமா நெருங்கி வந்தாங்க. கொஞ்சம் கடினமா தான் இருந்துச்சு. அந்த இடத்துக்கு வந்தாங்க. அங்க எதுவும் தெரியல. வேலு, இங்க ஏதாவது இருக்குமாடா? முருகன் கேட்டான். தெரியலடா, ஆனா ஏதாவது நமக்கு தென்படுமான்னு பார்க்கலாம். கொஞ்ச நேரம் தேடிட்டு 2 பேரும் அங்கிருந்து கிளம்ப தயாரான போது கொஞ்ச தூரத்துல மலை பாதையில நந்தி தெய்வம் நின்னுட்டு இருந்துச்சு. முருகன் தான் முதல்ல பார்த்தான். டே வேலு, அங்க பாருடா. 2 பேரும் பார்க்கும்போது அந்த இடத்துல இருந்து கிளம்புறதுக்கு தயாராச்சு. அத பின்தொடர முடிவு செஞ்சு 2 பேரும் தொடர்ந்தாங்க. ரொம்பவும் கரடு முரடான மலைப்பாதையில கூட்டிட்டு போச்சு. ஏறவே கஷ்டப்பட்டு 2 பேரும் ஏறி போனாங்க. ஒரு பெரிய பாறைக்கு முன்னாடி நின்னு திரும்பி பார்த்துச்சு அந்த நந்தி தெய்வம். வேலோ, இதுதான் நம்ம தேடி வந்த இடமா இருக்கணும். அந்த பாறைய நகர்த்தணும்டா, முருகன் சொன்னான். முருகா, இத நம்ம 2 பேரும் சேர்ந்து நகர்த்த முடியாது. இரு, இங்க மலை கிராம மக்கள் யாராவது இருக்காங்களான்னு பாப்போம், வேலு சொன்னான். 2 பேரும் கொஞ்ச தூரம் நடந்து மேலும் போன போது வேலு சொன்ன மாதிரியே மலை கிராம மக்கள் அங்கே இருந்தாங்க. அவங்க கிட்ட என்னன்னு எல்லாம் சொல்லல, பணத்தை கொடுத்து வேலை செய்யணும்னு கூட்டி வந்தாங்க. அந்த பாறைய உடைச்சு நகர்த்த ஆரம்பிச்சாங்க. முருகனுக்கும் வேலுவுக்கும் ஆர்வம் தாங்கல. யாருக்கு தான் இருக்காது? ஊரையே காப்பாத்துன, இனிமேலும் காப்பாத்த போற ஒரு பெரிய லிங்கம் மலைக்குள்ள பாறைகள் மூடி மறைஞ்சு கிடக்குது. கொஞ்சம் கொஞ்சமா பாறை நகர நகர மண்ணும் செடியும் தான் தெரிஞ்சது. மண்ணையும் வெட்டி எடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப ஒரு பெரிய மரத்துடைய வேற முருகன் பிடுங்க முடியாம வேகமா கடப்பாறைய வாங்கி ஓங்கி ஆழமா அதன் வேர்ல படுறபடி குத்துனான். டமார்னு ஒரு அடி. அது பாறை அல்ல, மண் அல்ல, பெரிய சத்தமா இருந்துச்சு. எல்லாரும் அங்க வந்தாங்க. வேலு முருகன் கிட்ட ஓடி வந்தான். முருகா, இங்கதான்னு நினைக்கிறேன். மத்தவங்களுக்கு எதுவுமே புரியல. ஐயா, ஏதோ சத்தம் கேட்டுச்சு, மேல தொடரலாமா? அங்க வேலைக்கு வந்தவர் ஒருவர் கேட்டாரு. அவங்க கிட்ட எதுவும் சொல்லாம கொஞ்சம் மெதுவா கல்லுல படாம தோண்டலாம்னு சொன்னான் வேலு. அதுக்குள்ள அங்க இருந்தவங்கள ஒருவனுக்கு சந்தேகம் வர ஓடி போய் ஊருக்குள்ள இந்த செய்திய பரப்ப ஆரம்பிச்சுட்டான். அதாவது ஏதோ புதையல்னு நினைக்கிற 2 பேர் அத வெட்டி எடுக்கிறாங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டான். செய்தி கேட்ட ஊர் மக்கள் அங்கே கூட ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த ஓலையை படிச்ச முதியவருக்கும் இது தெரிய வர அவரும் கிளம்பி போனாரு அந்த லிங்கத்தை பார்க்கும் ஆர்வத்துடன். முருகனுக்கும் வேலுவுக்கும் ஊர் மக்களை பார்க்க மிகவுமே அதிர்ச்சியா இருந்துச்சு. எப்படி இருந்தாலும் தெரிய போறது தானே, அதனால லிங்கத்தை நெருங்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா லிங்கம் வெளியில் தெரிய ஆரம்பிச்சது. வேலு கத்துனா, முருகா, லிங்கம்டா! முருகன் மட்டுமல்ல, அங்க கூடி இருந்த அனைவரும் கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சாங்க. தோண்ட தோண்ட வெளியில் முழுசா தெரிய ஆரம்பிச்சது. அவ்வளவு பெரிய லிங்கம். அப்படியே மெய் சிலிர்க்க வச்சது அனைவருக்கும். அந்த லிங்கம் முழுசா வெளியில தெரிஞ்ச உடனே சுத்தி வர இருக்கும் இடங்களையும் அனைவரும் சுத்தம் செஞ்சாங்க. அந்த மலையில லிங்கம் அவ்வளவு அழகா இருந்துச்சு. அந்த நந்தி தெய்வம் அங்கே வந்து லிங்கத்துக்கிட்ட மண்டிக்கிட்டு படுத்துக்குச்சு. எல்லாரும் லிங்கத்தை நல்லா கழுவி சுத்தம் செஞ்சு வணங்கி போனாங்க. இது எப்படி முருகனுக்கும் வேலுக்கும் தெரிஞ்சிருக்குங்கிற செய்தியும் எல்லாருக்கும் தெரிஞ்சது. முருகனை அந்த ஊருடைய அரசனாவே எல்லாரும் மதிச்சாங்க. இந்த செய்தி பக்கத்து ஊர்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் தெரிய வந்தது. அந்த ஊரும் கோவிலும் மறுபிறவி எடுத்து வந்துச்சு. சிவன் எங்கும் இருக்கிறான். அவன் காலம் அல்ல, காலமே அவன். சிதிலமடைந்த கல்லிலும் சிவம் உறங்கிக் கொண்டிருக்கும். ஒரு சுவாசத்தில் பிறப்பு, மற்றொரு சுவாசத்தில் மறுபிறப்பு. அந்த லிங்கம் மண்ணுக்குள் மறைந்தது பயத்தால் அல்ல, புனிதத்தால். சித்தர்கள் மறைத்தது ரகசியம் அல்ல, காலத்திற்கான பொறுப்பு. நந்தி கண்களை திறக்கும் நாள் சிவன் கதவை திறப்பான். அவன் அழைத்தால் மனிதன் வருவான். ஊரெடும், கோவில் துடிக்கும். அப்போது மணி ஒளி அல்ல,
ஓம் நமச்சிவாயம் காற்றில் பரவும். சிவன் சித்தத்தில் அரசனும் ஊரும் அந்த கோவிலும் ஒரே நேரத்தில் மறுபிறவி எடுத்தனும். எல்லாம் சிவமயமாயிற்று. காலமும் கரைந்தது. ஓம் நமசிவாய.